ஹலோ விவர்ஸ், இந்த படத்தோட பேர் டெத் விஸ்பர். 2024 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் கேட்டகரியில் ஓடிடியில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. தபிபத் வந்தாங்கிறது தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. என்னோட லிஸ்ட்டில் இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்சபிள் லிஸ்ட்டில் தான் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் ஒதுக்குப்புறமாக இருக்க ஒரு வீட்டில் ஒரு இளம் பெண் வந்து வயிற்று வலியால் ரொம்பவே துடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து வயிற்று வலி. அப்படியே அந்த வயிறு வந்து ரொம்பவே உப்ப ஆரம்பிக்குது, கழுத்தெல்லாம் உப்ப ஆரம்பிக்குது, வாயிலேருந்து ரத்தமும் வருது. அந்த பொண்ணு வந்து இறந்துடுறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. இது நடந்த 3 நாளைக்கு அப்புறம் அதே கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பம் இருக்குது. அந்த ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 3 பசங்க 3 பொண்ணுங்க. இதில் மூத்த பையன் வந்து ஆர்மியில் இருக்கான், லீவுக்காக ஊருக்கு வரான். அந்த 3 பொண்ணுங்கள 2வது பொண்ணு யாம்னு இருக்காங்களா, அந்த பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போகிறப்ப அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய மரத்தில் வந்து ஒரு கருப்பு கலர் ஒரு உருவத்தை அவங்க பார்க்குறாங்க. அந்த உருவத்தை பார்த்ததுலேருந்து இவங்களோட நடவடிக்கையே சரியில்லை. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட நடவடிக்கையே ரொம்ப மோசமாக போகுது. ஒரு பேய் பிடிச்ச மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியில் என்ன நடக்குதுதாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. ஓவராலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போர் அடிக்காமல் போகுது. நான் ஹாரர் படம்னா பார்ப்பேன், கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் பார்ப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து செம்ம ட்ரீட்டாக தான் இருக்கும். படத்தோட டைரக்ஷனும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு பண்ணப்பட்ட அந்த ஸ்க்ரீன் பிளேவும் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு ஹாரர் சீனுமே பார்க்கறதுக்கு வந்து பயங்கரமாக வந்துச்சு. அதுக்கு பண்ணப்பட்ட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் வேறு லெவலில் வெறித்தனமாக இருந்துச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்க எல்லா கேரக்டருமே சூப்பராக வந்து எழுதியிருந்தாங்க, நல்லாவும் நடிச்சிருந்தாங்க. அந்த பேயா நடித்த அந்த யாமுங்கிற அந்த பொண்ணு, அவங்களோட நடிப்பு வேறு லெவல்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஃபேமிலியில் மூத்த பையன் ஒருத்தர் இருப்பான், அவன் தான் இந்த படத்துக்கு ஹீரோ. இந்த பையனோட கேரக்டரும் ரொம்ப நல்லா வந்து எழுதியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இந்த படத்தை நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்க்க ஆரம்பிச்சிங்கனாவே படம் ஃபுல்லாக நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து விறுவிறுப்பாக எடுத்திருந்தாங்க. இது ஒரு தாய்லாந்து படம் தான். பில்லி சூனியம் வைக்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் இந்த படம் வந்து போகும். ஆனால் கிளைமேக்ஸ் வந்து வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பண்ணப்பட்ட கிராஃபிக்ஸும் சூப்பராக இருந்துச்சு. ஒரு நல்ல ஹாரர் சீன் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். சரி, இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட பார்க்கலாமா கேட்டிங்கன்னா ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆனால் வயலன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பிளட்டு சம்பந்தப்பட்ட ஸ்லாசர் காட்சிகள் இருக்குது, அருவருப்பு தன்மையான காட்சிகளும் இருக்குது. அதனால் ஃபேமிலிக்கு போட்டு காட்டுறதுக்கு முன்னாடி தனியாக பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா ஃபேமிலிக்கு போட்டு காட்டுங்க. இந்த படம் வந்து தமிழ் டப்லாம் இல்லை, அவங்களோட மொழி தாய்லாந்து மொழியில் தான் இருக்குது. ஆனால் இங்கிலீஷ் சப்டைட்டில் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இதே மாதிரி அடுத்த ஒரு மூவி இல்லை வெப் சீரிஸ் ரிவ்யூவோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.